அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நியூ தமிழ் சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அட்டை டு அட்டை படிச்சிருப்போம். இனிமேலாம் புக்கில் அட்டை டு அட்டை படிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. காரணம் என்னென்னா சிலபஸ்லேயே இல்லை. அதெல்லாம் சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிங்க. நிறையா இதுக்கு முன்னாடி அட்டை டு அட்டை படித்தோம், அது கரெக்டு. ஸோ இனிமேல் அட்டை டு அட்டைன்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சிலபஸில் என்ன இருக்கோ அதான் படிக்கணும். ஓகே, நான் பழைய சிலபஸோட கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்திங்கன்னா ஆனா, ஆவண்ணா, ஈனா அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஆவண்ணா ஃபுல்லாக இலக்கணம் இருக்கும். அதில் ஒரு 40 to 45 கொஷின், நிறைய கொஷின் அதில் தான் இருக்கும் இலக்கணத்தில். இது ரெண்டும் சேர்த்து ஆவண்ணாவும் ஈனாவும் சேர்த்து 60 கொஷின் வரும். இப்போது ஆவண்ணா ஈனா ரெண்டையுமே சேர்த்து வெறும் 15 கொஷின் தான். 60 கொஷின், 55லேருந்து 60 கொஷின் வரும் இதுக்கு முன்னே. இப்போ வெறும் 15 கொஷின் தான் இதில். அப்போது இலக்கணத்தில் தான் எவ்வளோ கொஷின் கேட்க போகிறாங்க? எல்லாமே அந்த சைடு தான், இலக்கணம் சைடு தான் எல்லாமே இருக்க போகுது. ஓகே, இந்த 15 கொஷின் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள். அதில் இது வந்து இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் வந்து 15 கொஸ்டின் நிறையா எடுத்துட்டாங்க. சிலபஸ்லேருந்து மொத்தமாக எடுத்துட்டாங்க. என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. இப்போ ஃபுல்லாக நியூ புக் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், திருக்குறள். இதுக்கு முன்னாடி 25 அதிகாரம் இருந்துச்சு இதுக்கு முன்னே இருந்த சிலபஸில். ஆக்சுவலாக இந்த சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணலை, டோட்டல் சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வெறும் 20 அதிகாரம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 20 அதிகாரத்தில் பழைய சிலபஸ்லேருந்து வெறும் 9 அதிகாரம் இருக்குது. நியூவாக 11 அதிகாரம் சேர்த்துருக்காங்க. இந்த 11 அதிகாரமும் நியூ புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கில் இருந்த அதிகாரங்கள்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேவா? நியூ புக்கில் தான் இருக்குது. 11 அதிகாரம் புதுசாக சேர்த்துருக்காங்க. ஓகேவா? கல்லாமை, செங்கோன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவையஞ்சாமை அப்படின்னு கண்ணோட்டம் அப்படின்னு எல்லாமே புதுசாக சேர்த்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது அறநூல்கள் தொடர்பான செய்தி. 2வது ஆவண்ணாவில் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இதில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் பழைய சிலபஸ்லேயும் அப்படியே தான். இந்த இன்னா 40 அப்படின்றது இதுக்கு முன்னாடி இன்னா 40, இனியவை 40 ரெண்டுமே இருந்துச்சு. இப்போது இன்னா 40 மட்டும்தான் இருக்குது, இனியவை 40 இல்லை. அடுத்து சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல் அப்படியே பழையது அப்படியே இருக்குது. இதில் வந்து அந்த அறநூல்களில் இனியவை 40ன்ற ஒரு நூலை எடுத்துட்டாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஔவையார் பாடல்கள் அப்படின்னு முடிஞ்சிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருவாங்க. பட் இப்போ அதெல்லாம் இல்லை, எடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், இதுக்கப்புறம் இதில் என்ன இருந்தது அப்படின்னா நிறையா இருந்தது. கம்பராமாயணம் இருந்தது, ராவண காவியம் இருந்தது, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, எட்டுத்தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஒரு பெரிய கதையே இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. என்னென்னா மனப்பாடம் பண்ணுற எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. மனப்பாடம் பண்ணி இது வரையும் படிச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. சிற்றிலக்கியம் எடுத்துட்டாங்க, மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம். ஆக்சுவலாக பாஞ்சாலி சபதத்தையும் எடுத்துட்டாங்க, பாரதியாரையும் எடுத்துட்டாங்க. குயில் பாட்டு, இரட்டுரம் எழுதல், காலமேய புலவர் எதுவும் இல்லை. சித்தர் பாடல், நாட்டுப்புற பாடல், சமய முன்னோடிகள், அப்பர் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவண்ணாவில் 2 டாபிக் தான். ஒன்று திருக்குறள், இன்னொன்று அறநூல். இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து ஈனா போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சிலபஸ் ஈனாவில் இருந்ததை சேர்த்துருக்காங்க. என்னென்னா தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஓகே, இதுக்கு முன்னாடி இது இருந்தது, ஈனாவில் இருந்துச்சு. ஈனாவில் 8வது டாப்பிக்காக இருந்துச்சு, அதை சேர்த்துருக்காங்க. அப்படியே தான் சேர்த்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ஊவேசா ஆல்ரெடி இருந்தார், ஈனாவில் தான் இருந்திருப்பார். 3வது பகுதியில் 10வது டாப்பிக்காக இருந்திருப்பார். ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஆக்சுவலாக தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி பழைய 11th புக்கில் இருக்குது. ஸோ அவரை இன்னும் சேர்த்துட்டே தான் இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தேவநேய பாவனார். இதுவும் பழைய சிலபஸ்லேயே இருந்தது. அகர முதலி இருந்தது. பாவலர் பெருஞ்சித்தனார், ஜி.யு. வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு அப்படியே இருந்தது. தமிழ் சான்றோரில் பாவேந்தர் மட்டும்தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி தமிழ் சான்றோரில் நிறையா இருந்தாங்க. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் அப்படின்ட்டு கவிமணி, நாமக்கல் கவிஞர் இருக்கார், கவிமணி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடியரசன் இருக்கார், வாணிதாசன் இல்லை, சுரதா இல்லை, கண்ணதாசன் இருக்கார், உடுமலை நாராயண கவி இல்லை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அதில் ஒவ்வொருத்தவங்க இல்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இருக்கார், உடுமலை நாராயண கவி இல்லை, மருதகாசி இல்லை,
பிச்சைமூர்த்தி இல்லை, சீசு செல்லப்பா இல்லை, நிறையா கேரக்டர் இல்லை. பாவேந்தர் மட்டும்தான் இருக்கார். பாரதிதாசனை மட்டும் படித்தா போதும். டிகேசி நியூ புக்கில் இருக்கார். இவரை மட்டும் புக்கில் இருக்கிறத தெளிவாக படித்தா போதும். தவ திரு குன்றக்குடி அடிகளார் புக்கில் இருக்கார். புக்கில் இருக்கிறத படித்தா போதும். கண்ணதாசன் நியூ புக்கில் இருக்கார். காயிதே மில்லத் நியூ புக். தாரா பாரதி நியூ புக்கில் இருக்கார். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சிலபஸில் எப்படி இருந்தது அப்படின்னா, தமிழக மகளிரின் சிறப்பு, மூவலூர் ராமாமிர்த அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி, வேலு நாச்சியார், ஓகேவா, ராணி மங்கம்மாள், தில்லையடி வள்ளியம்மை அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இருந்தாங்க. இப்போ சிங்கிளாக யார் மட்டும்தான் இருக்கா? வேலு நாச்சியார் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மட்டும்தான் இருக்கார். உடுமலை நாராயணகவி சிலபஸில் இல்லை. முடியரசன் இருக்கார். தமிழ் ஒலி புதுசாக சேர்த்துருக்காங்க. தமிழ் ஒலி இதுக்கு முன்னாடி இல்லை. ஈரோடு தமிழ் அன்பன் தான் இருந்தாரே தவிர தமிழ் ஒலி இல்லை. அவரை சேர்த்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், உருத்திரங்கண்ணனாரை சேர்த்துருக்காங்க. ஓகேவா, உருத்திரங்கண்ணனார் ஏன் படிச்சிருப்போம். ஓகேவா, உருத்திரங்கண்ணனார் எதோட ஆசிரியர்? பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், அவரை சேர்த்துருக்காங்க. கீவா ஜெகநாதர் சேர்த்துருக்காங்க. தமிழொலி சேர்த்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் ஆல்ரெடி இருந்தவர் தான். ஸோ இந்த ஏரியா மட்டும் 10th வரையே படித்தா போதுன்றாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10th இல்லை. 10th பார்த்தோன்னா அவங்கெல்லாம் கவர் ஆக மாட்டாங்க. ஆனால் சிலபஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு வரையில் அடிப்படையாக கொண்டது, பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகேசி 10வது புக்கில் தான், 10க்குள்ளே தான். தவ திரு குன்றக்குடி அடிகளார். அது மாதிரி கீவா ஜெகநாதனுமே 11th 12th இருக்கார். அதையும் படித்து தான் ஆகணும். சிலபஸில் ஒருத்தர் இருக்காருன்னா எங்கே இருந்தாலும் தேடி படிச்சிடணும். தமிழ் ஒலி 9th இருக்கார். ஓகே, இதில் வெறும் 15 மார்க்கு தான். நிறையா எடுத்துட்டாங்க. வெறும் 15 மார்க்குக்கு தான் இதை கேட்க போகிறாங்க. ஓகே, இது எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது நிறைய மனப்பாடம் பண்ணியே நம்ம எழுதிட்டு இருந்திருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி ஒரு 15 கொஷின் தான் இருக்குது. மீதம் எல்லாமே 85 கொஷின் எங்கே இருக்குது? இலக்கணம் இலக்கணம் சைடு போயிடுச்சு. ஓகேவா, 40 கொஷின் இலக்கணத்தில் கேட்டாங்க. அதுவே நம்ம பார்வையில் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 85 கொஸ்டின் ஆக்கிட்டாங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் இலக்கணம் பற்றி சொல்கிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். இந்த 7வது டாப்பிக்காக இருக்குது. இதில் இருக்கிறதுக்கு மட்டும் படிங்க. என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் படிங்க. வேறு எதையுமே படிக்க வேணாம். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. இதுக்கு முன்னாடி சிலபஸில் ஒன்று சேர்ப்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்னு மொத்தமாக சேர்த்துருவாங்க. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் கொடுத்துட்டு ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியமும் மொத்தமாக கொடுத்துருவாங்க. இங்கே அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கொடுக்கல. நூல் பேரே கொடுத்துட்டாங்க. நூல் பேரே கொடுத்துட்டு வேறு எதுவும் அது தொடர்பான செய்தி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அறநூல் தொடர்பான செய்தின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் இந்த நூல் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே, இதில் ஏதாவது இந்த பகுதி இப்போ இது இப்போ 7ல் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆவண்ணா ஈனாவாக இருந்ததை ஒன்றா கொடுத்துட்டாங்க. வெறும் 15 கொஸ்டின் தான். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் அடுத்த வீடியோ அடுத்தடுத்து எல்லா டாப்பிக்குமே நான் கொடுக்குறேன்.